நான் வேதாகமத்தில் சொல்லுகிறேன், என் ஜனமாகிய நீங்கள் வேதாகமத்தை ஆராய்ந்து வாசியுங்கள், அப்பொழுது உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று கர்த்தராகிய நான் சொல்லுகிறேன். என் ஜனமாகிய நீங்கள் வேதாகமத்தினை ஆராய்ந்து படிப்பதற்கு உங்களுடைய வாழ்க்கையை ஒப்புக் கொடுத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை ஒப்புக் கொடுத்து வேதாகமத்தை படிக்கும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் உள்ள கசப்பான காரியங்கள் அனைத்தும் நீங்கி உங்களுடைய வாழ்க்கை செழிப்பாக மாறிவிடும். என் ஜனமாகிய நீங்கள் வேதாகமத்தை வாசிப்பதோடு நிறுத்திவிடாமல் கர்த்தராகிய என்னை எப்பொழுதும் ஸ்தோத்தரிக்க வேண்டும், துதிக்க வேண்டும். உங்களுக்கு வேதாகமத்திலிருந்து சொல்லுகிறேன். சங்கீதம் 34 அதிகாரம் 1 கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன். அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும் என்று எழுதியிருக்கபடியாக நீங்கள் கர்த்தராகிய என்னை ஸ்தோத்தரிக்க வேண்டும், என்னை துதிக்க வேண்டும். கர்த்தராகிய என்னை துதிக்கும் பொழுது உங்களுக்குள் தேவ பிரசன்னம் இறங்கும். என் ஜனமாகிய நீங்கள் தினமும் வேதாகமம் வாசித்து என்னிடத்தில் ஜெபத்தினிலே உங்களுடைய வேண்டுதல்களை சொல்லி என்னை துதித்து ஆராதிக்க வேண்டும். என் மகளே, என் மகனே, நீங்கள் கர்த்தராகிய என்னை ஸ்தோத்திரக்கிறவர்களாகவும் துதிக்கிறவர்களாகவும் இருக்க வேண்டும். அப்பொழுது என் ஜனமாகிய உங்களுடைய வீட்டில் எப்பொழுதும் தேவ பிரசன்னம் இருக்கும். நீங்கள் இருக்கக்கூடிய இடத்தில் எப்பொழுதெல்லாம் வாய்ப்பு கிடைக்கிறதோ அப்பொழுதெல்லாம் என்னை துதிக்க வேண்டும். என் ஜனமாகிய உங்களுக்கு நான் செய்த நன்மைகளுக்காக எனக்கு ஸ்தோத்திரம் செய்ய வேண்டும். என் ஜனமாகிய நீங்கள் கர்த்தராகிய என்னை துதிப்பதும் ஸ்தோத்தரிப்பதும் என இந்த இரண்டும் உங்களிடத்தில் இருந்தால் எந்நேரமும் நீங்கள் என்னுடைய பிரசன்னத்தை உணர்ந்து கொண்டே இருப்பீர்கள். என் மகளே, என் மகனே, எப்பொழுதும் துதிப்பதும் ஸ்தோத்தரிப்பதும் என இருந்தால் உங்களுக்கு கர்த்தராக என்னிடத்தில் ஒரு தொடர்பு தொடர்ச்சியாக இருந்து கொண்டே இருக்கும். நீங்கள் தொடர்ச்சியாக கர்த்தருடனே இருங்கள், கர்த்தரை துதியுங்கள். அப்பொழுது உங்களுடைய மனவிருப்பங்களை நான் நிறைவேற்றுவேன் என்று உங்களுக்கு நான் வாக்கு கொடுக்கிறேன். என் ஜனமாகிய உங்களை நான் நேசிப்பதினால் உங்களிடத்தில்